நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக அடுத்த தலைமுறைக்கும் இதை கொண்டுட்டு போகணும். அதனால் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் இதை போட்டு காட்டுங்க. நெல் வகைகள், அரிசிகள் இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம பயன்பாட்டில் ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்பாட்டில்னு சொல்லலாம். அப்போது நெல் வகைகள் பார்த்திங்கன்னா, இதை நான் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தலையை சுற்றிருச்சு. ஏன்னா அவ்வளோ இருக்குது. இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பச்சரிசி, புழுங்கலரிசி, பிரியாணி அரிசி, அவ்வளோதாங்க. இந்த 3 தான் தெரியும். அதுவுமே ரொம்ப நாள் கழித்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். பச்சரிசியும் புழுங்கலரிசியும் ஒன்று தான். அது வேக வைக்கிறாங்க, இது வேக வைக்கல. அதோட ப்ராசஸே நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். சொல்லப்போனால் இந்த மாதிரி விஷயத்தை தான் சிலபஸில் வைக்கணும் ஸ்கூலில். ஆனால் ஏன் வைக்கலன்னு தெரியல. ஸோ தயவுசெய்து உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். ஸோ நம்ம பயன்பாட்டில் இருந்த நெல் வகைகள் இதை நான் ஒரே வீடியோவில் கொண்டுட்டு வரலாம் தான் நினச்சேன். ஆனால் 2 வீடியோவாக பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு நான் நெல் வகைகளை சொல்லிடுறேன். உங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சிலர் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் கேளுங்க. ஃபஸ்ட்டு அரியான், அரிய நாகன், அரிக்கிராதி, அதிக்கிராதி, அச்சதித்தவன், அரைச்சம்பா, 60ஆம் குருவை, 60ஆம் கொடை, 60க்கு 20, அடுக்கு சம்பா, அழகு சம்பா, அழகிய மணவாளல், ஏன்னா பேர்லாம் இருக்குது. பேரில் அரிசி இருந்திருக்கு. அப்போ அரிசி பேரை தான் பேராக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிற்காலத்தில். அதுக்கப்புறம் அன்னமழகி, அன்னச்சம்பா, அன்னத்தாலி, அம்பலவாணன், அம்பலவாணன் இது வில்லன் பேர், ஆனை கொம்பன், ஆனை கோடன், ஆனை கொம்பு சம்பா, அப்புறம் இரவாரி, இரங்கல் மீட்டான், ராசபாலன், ராசவாணன், ராமாபானம், இருகமிளகி, ஈர்க்கு சம்பா, உவர் முண்டான், அப்புறம் ஊசி சம்பா, ஒட்டடையான். நான் சில பேர்லாம் வாசிக்கலை, ஏன்னா அது வாயில் நுழையில. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. அதுக்கப்புறமா கட்டச்சம்பா, கடுகு சம்பா, கப்பக்கார், கரியணி கட்டி, கருஞ்சூரை, கருங்கூரை, கண்ணகி. கண்ணகிங்கிறது நெல் பேரில் கூட இருந்திருக்கு பாருங்களேன். கண்ணாடி சாத்தான், கண்ணாடி சாத்தான்னு ஒரு நெல் வகை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கருவாளன், கருவாளன் சம்பா, கருடன் சம்பா, கருணை வாரி, கருமணல் வாரி, கருத்த நெல், கருப்பு அரிசி நெல், கருப்பு கவுனி. இது நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருக்கேன். கருப்பு கவுனி அரிசி ஒரு ஹீலரை நான் சொல்லியிருப்பார் இதை பற்றி. அப்புறம் கருப்பு காளி, கற்பூர வாடை, கற்பூர பானை, கருப்பாலி, காட்டு பொன்னி, பொன்னி அரிசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறமா காடை சம்பா, கார் குருகை, கார்த்திய சம்பா, குழவாலை, குடவாலை, குலை வாழை, அதுக்கப்புறமா குருவிக்கார், குளித்தான், குள்ளக்கார், குறுஞ்சம்பா, குறும்பாய், குருவை நெல், குட்டாடை, அதுக்கப்புறமா கைவரை சம்பா, கொம்பாலை, சண்டிக்கார், சம்பா மோசனம், சம்பா முத்து, சம்பா சமுத்திரம், சமுத்திரம்ங்கிறது ஒரு நெல் வகையாக இருந்திருக்கு. சித்திரைக்கார், சித்திரக்காரி, அதுக்கப்புறமா சித்திரை கார், பிராக்கெட்டில் பாண்டின்னு இருக்குது. இது அந்த ஆர்டிக்கலில் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறமா சிறு நாகராசன், சிவப்பு சித்திரைக்கார், சின்ன சம்பா. சம்பாங்கிற வார்த்தை அதிகமாக வருது. நம்ம நெல்லுக்கு நிறைய சம்பாங்கிற பேர் வச்சு மேபி ஒரே ஃபேமிலியாக சேர்ந்த நெல் வகையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது செம்மழகி, செம்பாலை, நான் இதெல்லாம் பேருன்னு நினச்சேன். அப்புறம் சொர்ண மசூரி, தம்பான், திருப்பதி சாரம், தூய மல்லி, நெல்லன் சம்பா, பச்சை வண்ணன், பரிமள ராமன், பாலை முகன், பானை முகன், பார் கடுக்கன், மதுர வேலி, மணவாரி வாளன், மல்லிகை, மல்லி, இது நெல் பேராகவும் இருந்திருக்கு. மல்லிகை சம்பா தனியாக இருந்திருக்கு. அப்புறம் மல்லிகை பூ சம்பா, முத்து விளக்கி, அப்புறமா வங்கி, வரியான், வாடை, வைகுண்டா. வேணாங்க, ஃபுல்லாக சொல்லணுன்னா அதுக்கே ஒரு வீடியோ போடணும் போல், அவ்வளோ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரஃபாக நான் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 400+ வருதுங்க நெல் வகைகள். யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவும் நம்ம இன்றைக்கி நல்ல வேலை இந்த ஆர்டிக்கலாவது கிடச்சிது. நம்ம நூல்கள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்மளை பற்றி நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது. இந்த நூல்களும் இல்லாமல் இருந்ததுன்னா அவ்வளோதான் போல், எல்லாமே மொட்டை அடிச்சிருப்பாங்க போலையே. உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப வேதனையாகவும் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பாரம்பரியமான நெல் வகைகளை தொலைச்சிட்டு நிற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு படி மேலே போய் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அரிசி சாதம் சாப்பிட்டா சுகர் வரும் அப்படின்னு பயமுறுத்தி வேறு வச்சுருக்காங்க ஒரு சிலர். என்னை கேட்டால் அரிசி சாதம் சாப்பிட்டா நோய்கள் குணமாகும். பாருங்களேன் எவ்வளோ பாரம்பரிய அரிசி இருக்குது நம்மக்கிட்ட. என்ன ஒன்று, அதை பாலிஷ் பண்ணி விற்கிறாங்க இப்போல்லாம். அதனால் கூட அதை நம்ம சேர்க்கலாமா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. பட் உண்மை என்னென்னா, அரிசி சாப்பிட்டா சுகர் வருங்கிறது சத்தியமாக பொய் தான். சரி நண்பர்களே, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நம்மளோட பாரம்பரிய நெல் வகைகள், அரிசிகள் பற்றின வீடியோ தான் இது. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்ட் 2 வீடியோ நான் போடுறேன். தேங்க்யூ.